Praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Glory to you, Jesus. Amen. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லா மகிமையும் துதியும் பலிகளையும் நாம் செலுத்துவோம். ஆமென். Praise the Lord. ஆமென். Glory. ஒரு பணிந்த ஆவியுள்ளவர்களாக இந்த வேளையில நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கூட ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில நல்ல பிதாவே இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் வானங்களை சிருஷ்டித்து வானங்களை பரப்பினவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பூமியையும் அதன் குடிகளையும் சமுத்திரங்களையும் அதன் மச்சங்களையும் சிருஷ்டித்த தெய்வமே, இந்த வேளையில உம்மை ஆராதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அநாதி தேவனே, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவர் நீரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷ ரூபமாய் கடந்து வந்த தேவ குமாரனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. glory 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 glory. தேவனுடைய முதற் பேரானவரே, எங்களுக்காய் பலியானவரே, இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, இதோ உம்மை நோக்கி பார்த்து இந்த வேளையில துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் இருதயங்களை இந்த வேளையில தாழ்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. glory 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 glory. ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Jesus, Jesus. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. இயேசுவே, கேட்க கூடாதபடி உம்முடைய காதுகள் மந்தமாகவில்லையே அப்பா. எங்கள் பாவங்கள் ஆண்டவரே, எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள் அப்பா. இயேசுவே, இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல அவைகளுக்கு எல்லாம் கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னித்து தோஷங்களை நீக்கி உம்முடைய இரக்கங்களால் எங்களை முடிசூட்டி உம்முடைய சமூகத்துல எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரங்கள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வேளையில வைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah. Stotram, stotram, stotram. Hallelujah. Glory to God. Amen. Amen, Jesus. ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வேளையில உடைய வார்த்தைகளை கேட்கிற போது ஒரு சமர்ப்பிக்கிற ஒரு தன்மையை, ஒரு இருதயத்தின் பக்குவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனங்கள் தேற்றட்டும். எங்களுக்கு இது பலனாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தன்மையுள்ளதான உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் இந்த வேளையில நன்றியோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. இயேசு கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே, நமக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் தினமும் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். Glory to God. ரொம்ப நாட்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஆவியில சில காரியங்களை கூட உணர்த்தினார். அதுல ஒரு காரியம், இந்த பாடல்கள் பாடுவதை குறித்து. இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து துதித்து கீதங்கள் வாசித்தோ வாசிக்காமலேயோ நம்மளுடைய இருதயத்துல இருந்து உற்சாகமாய் பாடல்கள் பாடுவது என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியமான காரியம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருந்தே பார்த்தால் எப்பொழுது இது முதலே தோன்றியது என்று நாம் பார்த்தால், கர்த்தரை துதிக்கும்படிக்கு இது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு காரியம். இது பூமியில மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமே பரலோகத்துல தேவனை துதித்து அவர்கள் பாடி ஆராதித்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to Jesus, amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நம்ம பாடல்கள் பாடி கர்த்தரை நம்ம துதித்து புகழ்ந்து பாடி மகிழ வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, பூமியில நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான ஒரு சுகமான காரியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஒரு பாடலை பாடுகிற போது அது நம்ம வாழ்வில அது சம்பந்தம் உள்ளதாக அது காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற போது நமக்கு விடுதலை உண்டாகும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அதோடு கூட இன்னும் பல விதமான நன்மைகளும் அவரை பாடுகிற போது உண்டாகிறது. ஆமென். விசேஷமாக வேத வாக்கியங்களை கொண்ட கருத்துடன் ஆவியோடும் கூட நம்ம சேர்ந்து நம்ம பாடுகிற போது அது நமக்குள்ளே பலவிதமான பலன்களை அது உருவாக்குகிறது. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம பாடுகிற போது சைக்காலஜிக்கலா நமக்கு ஒரு உற்சாகம் வரும். ஒரு ஆவிக்குரிய உற்சாகமாக கூட அது நம்ம அப்படியே ஆவியில நிரம்ப நிரம்ப அது மாறும். ஆனால் அதோடு கூட ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு காரியம் நிகழும். ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொண்டு நாம் பாடுகிற போது, ஒரு புதிய ஒரு பாடலை புதிதாய் நம்ம அறிந்து, சரி இது எப்பயோ ஒருவேளை அது பழைய பாடலா கூட இருக்கலாம், ஆனா நமக்கு அது புதுசு. அதை எழுதி இருக்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட எழுதி இருக்கலாம். ஆனால் நமக்கு அது எப்படிதான் புதிய ஒரு பாடல் தான். அந்த புதிய பாடலாக அது நமக்கு இருக்கும். அப்ப இனிமேல் தான் நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொண்டு நம்ம அதை பாடுகிற போது அதுல என்ன உண்டாகும் தெரியுமா? நம்ம வாழ்வில சில புதிய காரியங்கள் தோன்ற தொடங்கும். அல்லேலூயா. இதை ஆவியானவர் உணர்த்தினார். இதற்கு வசனங்களிலே ஆதாரங்கள் எப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற போது இருக்கிறது. எப்போதும் விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிற போது அவர்கள் பாடி
அதுக்கப்புறம் ஒரு புதிய நடத்துதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அப்போ ஒரு புதிய நடத்துதல் நமக்கு உண்டாகிற அனுபவம் நமக்கு தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். அது போல நிறைய இருக்கு, எல்லாம் நம்ம சொல்ல நேரம் இல்லை. ஆனா இப்போதைக்கு ஒரு புதிய பாடலை நம்ம என்றைக்கும் பாடுகிற போது, அல்லது நமக்கு அது ஒரு புத்து உணர்வு தருகிற ஒரு பாடல், ஒருவேளை நமக்கு அறிந்த பாடலா கூட இருக்கலாம், ஆனா ஒரு புதிய உணர்வுகளை நமக்கு அது உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில நம்ம அதை பாடுகிற போது நமக்கு சில புதிய காரியங்களை, புதிய நடத்துதலை, ஒரு புதிய ஒரு வாசல்களுக்குள்ளே அது நம்மை கொண்டு செல்ல அது தன்மையுள்ளதா இருக்குது. தன்னால நடக்கும். இதை நம்ம எதிர்பார்த்து செய்கிறோமோ இல்லையோ, தன்னால அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிகழத் தொடங்கும். ஆமென். இவைகளெல்லாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம இதை அனுபவித்து தான் அறிந்து கொள்ள முடியும். நாம பிறருக்கு அதை குறித்து சாட்சி சொல்ல முடியும். ஆமென். அதனால உற்சாகமாய் நம்ம இந்த பாடலை ஒரு புதிய உணர்வுகளோடு நம்ம பாடுவோம். ஆமென். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise you, Jesus. Thank you, Lord. Amen. Hallelujah. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவ்வளவுதான், அவங்க பாக்கியவான்கள் என்று வேதம் கற்பிக்கிறது. அது நமக்கு இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் சத்திய வசனம் நமக்கு கற்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம், சாந்த குணமுள்ளவனா ஒருத்தன் இருந்துட்டான்னா, ஒரு மனுஷனோ இருந்துட்டா, அவன் உண்மையிலேயே இந்த பூமியில பாக்கியவான் தான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென். இந்த பூமியில நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு இப்ப இருக்கிற காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுகிற காலம். கர்த்தருடைய கற்பனைகளை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து காணப்படுகிற காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். இந்த காலம் நமக்கு இந்த பூமியில நமக்கு வாழ்வு கொடுக்கப்பட்டு இருக்கிற காலம். அல்லேலூயா. மறுஜென்ம பூமி என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிற போது, அது இந்த பூமியோ மறுஜென்ம பூமியோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆயத்தம் உண்டாகி விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus.
Praise the Lord. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே நமக்கு நிறைய போராட்டங்கள், சோதனைகள், பரீட்சைகள், எதிர்த்து வருகிற காரியங்கள், திண்டாட்டங்கள் இப்படி எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு விஷயம், சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் இருக்கிற பட்சத்துல அது எப்படிப்பட்ட சோதனைகளும் பெரிய அரக்கர்களாய் ராட்சதர்களாய் காணப்படுகிற சத்துருக்கள் நிறைந்த பூமியாய் இது இருந்தாலும், சோதனைகள் நிறைந்த இந்த பூமியாய் இருந்தாலும், போராட்டங்கள் மிகுந்த இந்த பூமியாய் இருந்தாலும், பாருங்க பூமி பாருங்க எங்கேயும் பிளாட்டா இருக்காது. நாமளே அதை பிளாட்டா ஆக்கிட்டாதான் உண்டு. எல்லா இடமும் எப்படி இருக்கும்? மேடும் பள்ளமுமா இருக்கும். ஆமென். உயர்ந்து வரும், தாழ்ந்து இறங்கும், வளைந்து நெளிந்து இப்படி இருக்கும். மண்ணும் கல்லும் முற்களும் இப்படிதான் பூமி இயற்கையில இயல்புல இருக்கு. இதை பண்படுத்தி செவ்வையாக்கி நாம் என்ன செய்து கொள்கிறோம்? வாழ்ந்து கொள்கிறோம், போய் வருகிறோம். ஆனால் பூமியின் இயல்பான தன்மையே எப்படிதான்? ரஃப். ஹல்லேலூயா. இந்த விளையாடுற பார்க்குக்கெல்லாம் போனா சிறு பிள்ளைகளோட அந்த இடத்துல மட்டும் நடக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா தரை ஃபுல்லா எப்படி இருக்கு? ஒரு வித்தியாசமான ஒரு ரப்பரா, அது என்னன்னு தெரியல. அதுல விழுந்தா அடிபடாதபடி அதை வச்சிருக்காங்க. இப்படி நாமளே உருவாக்கி கொண்டாதான் உண்டே தவிர, இயல்புல பூமி எப்படிப்பட்டது? அதுல விழுந்தா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்படி அடிபடக்கூடிய ரஃப்பான ஒரு தன்மை உள்ளதுதான். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பூமி தான். ஆனா அதை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய தன்மை அதனோட அப்ப அது எவ்வளவு ஒரு கடினம். பூமியை சுதந்தரித்துக் கொள்வது என்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். ஆனா அதை செய்து கொள்ள முடிகிறது யாரால? சாந்த குணமுள்ளவர்களாலே முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படின்னா இது எதெல்லாம் இதுல அடங்கும்? நம்ம இதை ஒரு மெட்டபாரிக்கலா இதை புரிந்து கொள்ளணும். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில வெல்வது, வாழ்க்கையில முன்னேறுவது, வாழ்விலே உயர்வது. ஆமென். பலவிதமான தடைகள் உள்ளதுதான் இந்த பூமியின் வாழ்க்கை. பலவிதமான போராட்டங்களும் நெளிவு சுழிவுகளும் உள்ளதுதான் இந்த பூமியின் வாழ்க்கை. ஆனால் அதில ஒரு சுதந்திரித்து கொண்டு அதில மேற்கொண்டு ஒரு ஜெயமுடன் வாழ்கிற அனுபவம் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு அர்த்தமாகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன குணம் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இந்த பூமியில ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும்னா பிசாசு அவனை உயர்த்தணும், அல்லது பூமியில் இருக்கிற மனுஷர்கள் அவனை உயர்த்தணும்னா அவர்கள் அறிவை பார்ப்பார்கள், அவனுடைய தாளந்துகளை பார்ப்பார்கள், அவனுடைய ஸ்கில்ஸ், அவனுடைய கெப்பாசிட்டி, அவனுக்கு என்ன முடியும் முடியாது என்பதை பார்ப்பார்கள். அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது, அவன் எதையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறான், how much he is trained, இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. கர்த்தர் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர் பார்க்கிறது என்ன தெரியுமா? அவனுடைய குணத்தை தான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை இந்த பூமியிலே அவர் உயர்த்த வேண்டும் என்று எண்ணினால் அவனுக்கு அவனுடைய குணத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய குணம் மிகவும் முக்கியமுள்ளதாய் இருக்கிறது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் எவ்வளவு நம்ம இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக நம்ம காணப்படணும். நமக்கு நம்முடைய தேவனை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்னது? நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தரே மோசேக்கு முன்பாக கடந்து போறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீடிய சாந்தம். ஆமென். நம்முடைய கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நீடிய சாந்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப சாந்த குணமுள்ளவர்களாக நாம் காணப்படுவது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப ஒரு மனுஷனை இந்த பூமியில உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்க, மனுஷன் இன்னொரு மனுஷனை உயர்த்தணும்னா, அல்லது பிசாசு இன்னொரு மனுஷனை உயர்த்தணும்னா, அவன் அதுக்கு என்ன வேணா காரணம் அதை வச்சுக்கலாம். அவனுடைய தாளந்து, நல்லா டான்ஸ் ஆடுறவன் கூட எப்படி ஆயிரலாம், தேசத்துக்கு தலைவன் ஆயிரலாம். ஹல்லேலூயா. அஹ், நல்ல நடிக்கிறவன், இவன் எல்லாம் கூட பிசாசு நினைச்சா என்ன செஞ்சிட முடியும், உயர்த்திட முடியும். மனிதர்கள் நினைச்சாங்கன்னா என்ன செஞ்சிட முடியும், நல்லா இவன் பேசுறான், இவனை என்ன செஞ்சிடலாம், இவனை இப்படி ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு கொண்டு வந்து ஒரு தலைவன் ஆக்கி விட்டுரும். இல்லை, மனுஷனே அவன் அப்படி தலைவன் ஆக்கிரும். ஆனா தேவன் ஒருவனை உயர்த்தணும்னா அவர் எதிர்பார்க்கிறது என்ன, குணம். அப்ப ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குணசாலி. அப்ப போவாஸ் ரூத் இடத்துல சொல்லுகிற போது அவளுடைய குணத்தை தான் அவன் என்ன செய்யறான். போவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாய் நிழலாய் காணப்படுகிறான் போவாஸ். அவன் சொல்றான், அவளுடைய குணத்தை பாராட்டுறான். எப்படி குணத்தை பாராட்ட முடியுது அவனால, ரொம்ப சிம்பிள். அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், நீ எப்படிப்பட்டவள் எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. அந்நிய தேசத்தாலாய் நான் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று கேட்கிறான். எப்படி இந்த அளவுக்கு என்னை விசாரித்து, உங்களுக்கு எப்படி என்னை விசாரித்து என்னை அறிந்து கொள்வதற்கு, நான் அந்நிய தேசத்தாலாச்சே, நான் இந்த ஊரை சேர்ந்தவளே கிடையாது, எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தர் பாருங்க, நம்ம அந்நியர்கள் தான், புறஜாதிகள் தான், ஆனால் நம்மை தெரிந்து கொள்ளும்படி, நம்மை விசாரிக்கும்படி, அவருடைய கண்களில் தயை கிடைக்கும்படிக்கு கர்த்தரே நமக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு காரியம் தான் என்னது, குணம். ஏன்னா இங்க பாருங்க, போவாஸ் என்ன சொல்றான், நீ ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டான் அவளுடைய குணத்தை. அல்லேலூயா. எப்படி, நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. முதல் பாயிண்டே அடிக்கிறான், நீ உன் மாமியாருக்கு செய்ததும். சிம்பிள். அல்லேலூயா. ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு மனுஷனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட். எப்படி, நீ உன் மாமியாருக்கு செய்ததும். முடிஞ்சு போச்சு. அங்கேயே போவாஸுக்கு தெரிஞ்சிருச்சு இவளுடைய குணம் என்னன்னு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால். ஒரு கூட்ட ஜனம் எங்க யார் பின்னாடியே போயிடுது, வாலிபர்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கானா. எப்படி, அட்ராக்டிவ் பீப்புள். தரித்திரரும் ஐஸ்வர்யமான வாலிபர்கள்னா என்ன அர்த்தம்னா, அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, வெரி அட்ராக்டிவ் பீப்புள். அல்லேலூயா. வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அப்படி நிறைய இருக்காங்க உலகத்துல இல்லையா. தேசத்தின் தலைவர்கள் சிலருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருப்பாங்க. இந்த தலைவன் தான், இவன் தான் நம்ம இனிமேல்ட்டு காப்பாற்ற போறான்னு, அப்படி அந்த தலைவனை பத்தியே நியூஸ் படிப்பாங்க. டெய்லி காலையில ஆச்சுன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த தலைவனை குறித்தே என்ன செய்வாங்க, நியூஸ் வாசிக்கிறது, யூடியூப்ல பாக்குறது, இப்படியே இருப்பாங்க. அது எதை காண்பிக்கிறது, அந்த வயசான தலைவனா இருப்பான், ஆனா அது இல்ல காரியம். வாலிபர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அது என்னது, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல். அவன் மேல ஏதோ ஒரு உலக மனிதன் தான், ஆனால் அவன் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை. அவன் பின்னாலேயே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கூட்ட ஜனம் போயிருவாங்க. ஆனால் she was not influenced by any of those worldly leaders or artists. உலகத்துல நடிக்கிறவன், அரசியல்வாதி, இப்படிப்பட்ட யார் பின்னாலும் என்ன செய்யல, இவ போகல. இவளுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஈர்க்கவே இல்லை. அதனால இவன் போவாஸ் சொல்றான், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அப்ப அவளுடைய குணத்துக்கு சாட்சி கொடுக்கிறான். எப்படி, மாமியாருக்கு அவ செஞ்சிட்டதை பார்க்கிறான், தன்னுடைய இனத்தை விட்டுட்டு தேவ ஜனத்தோட வந்து சேர்ந்து கொண்டதை பார்க்கிறான். இப்படி உலகத்துல இருக்கிற ஈர்க்கிற தன்மையுள்ள மனிதர்கள் பின்பாக அந்த நியூஸையே வாசிச்சுக்கிட்டு அந்த நியூஸையே பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்மையில இல்லாம எப்படி காணப்படுறா இவ, அதற்கு விலகினவளா காணப்படுறதுனால இவளுடைய குணத்தை குறித்து சாட்சி சொல்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால தான் என்ன சொல்றான், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். நான் மாத்திரம் இல்ல, நீ குணசாலின்னு ஊருக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு பேர். ஆமென். அதனாலதான் என்னன்னு தெரியல, புதிய ஏற்பாட்டுல
உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல வரும்னு நினைக்கிறேன் அந்த வசனம். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு குணசாலியாய் நாம் இருக்கிற பட்சத்துல போவாஸ் எப்படி ரூத்தை ஆசீர்வதித்து அவளுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொன்னானோ அதுபோலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் குணசாலி என்று அறிந்து கொள்ளுகிற பட்சத்தில் நமக்கு என்ன செய்வாரு? வேண்டியபடி எல்லாம் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. ரொம்ப சிம்பிள். அவன் போவாஸ் ரூத்தை கண்டுபிடிச்சது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று வேதம் கற்பிக்கிறது. நிறைய குணங்கள் இருக்கு. நற்குணம் அப்படின்னு வந்துட்டா நிறைய குணங்கள் இருக்கு. ஈகை குணம், மற்றவர்கள் மேல பொறாமை இல்லாத ஒரு குணம், இப்படி நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா? அப்படி இந்த இடத்துல சாந்த குணம் என்ன செஞ்சிரும்னா மற்ற எல்லா குணத்திற்கும் அது ஒரு பிரதானமான குணமா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அதற்கு வசனம் நிறைய உண்டு. ஆனால் அன்பை குறித்து இருக்கிற வசனத்துல கூட அதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. இப்ப சாந்த குணம் ஒரு பிரதானமான குணம். அந்த குணம் இருக்கிற பட்சத்துல மற்ற குணங்கள் எல்லாம் அதோட என்ன செஞ்சிடும்? சேர்ந்துக்கும். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, சங்கீதம் 37:11 கொடுக்கப்பட்டிருக்கு, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory. சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமென். இதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்னு சாந்த குணம், அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 149:4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. நமக்கு இந்த பூரண ரட்சிப்பின் அலங்காரம் வேணும்னா சாந்த குணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை குறித்து நிறைய வசனங்கள் உண்டு. அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். எப்படி? புசிக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாரும் தான் புசித்து கொள்கிறோம். ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு அது போதும். ஒருவேளை சாப்பிட்டுட்டாலே என்ன வந்துடும்? திருப்தி வந்துடும். இது வேணும், அது வேணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், உலகமே மாறணும், இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள வரும் பாருங்க ஒரு திருப்தி. அதான் சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். சாப்பிட்ட பிறகும் ஒரு திருப்தி இல்லாம இன்னும் இது வேணும் அது வேணும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள அதுவே ஒரு இண்டிகேஷன். பாருங்க, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கு நமக்கு வசனத்துல. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். என்ன இண்டிகேட்டர்? சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு திருப்தி அடையல இன்னும் நமக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம்? சாந்த குணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். உடனே வேற எதையோ தேடுறோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான். அல்லேலூயா. கொஞ்சம் உடனே அமைதல் வந்துருச்சு, திருப்தி ஆயிட்டோம்னா நமக்குள்ள சாந்த குணம் இருக்குன்றதை நம்மளே அறிந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த சாந்த குணம் பேசுறோமே, அது எப்படிதான் நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாருங்க, அதெல்லாம் புரிந்து கொள்ள யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனித இயல்பு சுபாவ குணங்களிலேயே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற தன்மை மாற்றப்பட்டு இருக்கிறதுனால அதை கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 32:20 இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். யாரு? யாக்கோபு சொல்லி அனுப்புறான். முன்னே வெகுமதியை அனுப்பி, யாருக்கு பயந்து? ஏசாவுக்கு பயந்து. முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். அல்லேலூயா. ஏசா யாருன்னு அவனுக்கு தெரியும். ஏசா ஒரு பயங்கர சண்டைக்காரன். அவன் பயங்கர வெறி கொண்டு கோபத்தோடு சுற்றி தெரிகிறவன். யாக்கோபு மேல பயங்கர பகை உணர்வோட இருக்கிறவன் தான். ஆனா யாக்கோபு அப்படிப்பட்ட அந்த ஒரு வெறியோட கோபத்தோட இருக்கிறவனையும்
சாந்தப்படுத்த முடியும்னா என்ன செய்யறான்? முன்னே வெகுமதியை அனுப்புறான். அல்லேலூயா. இப்ப நாம சாந்தத்தை குறித்து எப்படி புரிந்து கொள்ளணும்? நம்ம ஒருவேளை அந்த லெவலுக்கு நமக்கு ஒரு நம்ம இருதயம் அலைக்கழிப்போட காணப்பட்டாலும் ஒரு பெரிய வெகுமதி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதுல அப்படியே சாந்தமாயிரும். நமக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது நாம கற்பனைக்கே எட்டாத ஒரு வெகுமதி நம்ம கையில கிடைக்குது. ஒரு ரிவார்ட், ஒரு கிஃப்ட், ஒரு பிரைப், ஒரு பெரிய ஒரு பிரைஸ் நம்ம கையில வந்து கொடுக்குறாங்க. அப்ப எப்படி ஆகும் நம்ம இருதயம்? நமக்கு இருந்த கோபம் எல்லாம் சாந்தமாய், அதுவும் யார் மேல கோபத்தோட போயிட்டு இருக்கோமோ நாம இந்த இடத்துல ஏசாவா இருந்து யோசிக்கணும். வந்துகிட்டே இருக்கும், ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கையில கொடுத்துட்றான். யார் மேல இருக்கிறதுலே நமக்கு ஒரு பெரிய எரிச்சலோட போறோமோ அந்த எரிச்சல் அப்படியே தணிந்து விடும். அதான் சாந்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கையில அவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி கொடுத்துட்டாங்க. நம்ம நினைப்பு, நம்ம ஆபீஸ்ல பயங்கர போராட்டம், போய் ஏதாவது சண்டை கிண்ட போட்டுடலாம்னு நினைக்கிறோம். பானா பெரிய ப்ரமோஷன், ஒரு 3 மடங்கு கொடுத்துட்றான், சம்பளம் எல்லாம் உயர்த்திடுறான். அப்ப நமக்குள்ள ஒரு சாந்தம் வரும் இல்லையா? அந்த சாந்தம், அந்த எரிச்சல் தணிந்து அந்த இடத்துல நம்ம காணப்படும். அது மாதிரி வெகுமதி கையில கொடுக்காமல இருக்கும்போதே நமக்குள்ள ஒரு சாந்தம் வந்துட்டா அதுதான் சாந்தம். அல்லேலூயா. இப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார் என்று இருக்கிறது. வேத வசனங்கள் நிறைய இருக்கு, நம்ம வாசிக்க நேரம் இல்லை. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் எப்படி நடத்துறாரு? நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் எதை போதிக்கிறாரு? தம்முடைய வழியையே போதிக்கிறார். அப்பதான் நமக்கு அது விளங்கவே தொடங்கும். அப்பதான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட தொடங்கும். நமக்குள்ளே வெளிப்பாடுகள் அப்பதான் வர தொடங்கும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்துகிறார் என்று இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, மோசேயின் இடத்துல 10 கட்டளைகள், அவருடைய நியாய பிரமாணம், தம்முடைய வழியை போதித்தார் கர்த்தர். தேவ ஜனத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வழியை போதித்தார் தெரியுமா? மோசேயின் மூலமாக அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்து ஒரு வெட்டாந்தரையிலே போகிறது போல தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனம் கடந்து போனார்கள். அப்படின்னா பாருங்க, அந்த வழி எப்படிப்பட்ட ஒரு வழி, அதிசயமான ஒரு வழி, ஆச்சரியமான ஒரு வழி. இந்த பூமியில தான் அந்த சமுத்திரம் இருக்கு. பூமியை பிரிக்கிற தன்மை உள்ளதுதான் சமுத்திரம். நேரம் இல்லை வாசிக்க, ஆனா புதிய ஏற்பாட்டுல புதிய பூமியில சமுத்திரமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்? இந்த பூமியில இருக்கு, புதிய பூமியில இல்ல. ஏன்? அது எதை காண்பிக்கிறது? மனுஷனை மனுஷனிடமிருந்து பிரிக்கிற தன்மை உள்ளதுதான் பூமி. பாருங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஊர்ல இருக்காங்க, இப்ப இங்க இருக்கும். அப்படியே நடந்து போயிட முடியுமா? போக முடியல. அப்படியே ஒரு பஸ் பிடிச்சு போயிட முடியுமா? போக முடியாது. காரணம் என்ன? நடுவில் என்ன இருக்கு? சமுத்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு கடல் இல்ல, 2 கடல் இல்ல, 7 கடல் இருக்கு. ஆமென். அப்ப சமுத்திரம் ஜனங்களை பிரிக்கிறதா இருக்கிறது. பூமியில போராட்டங்கள் பார்த்தோம், பூமியில சோதிக்கிற தன்மைகளை பார்த்தோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி மனிதனை பிரித்து ஆள்கிற ஒரு வல்லமை இந்த பூமியில இருக்கிறது. மனிதனை ஒருவரோடு ஒருவர் சேர்ந்துட்டா சத்துருவுக்கு வேலையே இல்லை. ஆனா சேர முடியாது. அவன் எப்போதுமே எப்படிதான் இருப்பான்? பிரிஞ்சுதான் காணப்படுவான். ஏன்னா பூமியில இருக்கிற வாழ்க்கை மனிதனை பிரித்து கொண்டே இருக்கும். ஒரு ஒற்றுமையா ஒரு 4 பேர் இருக்க முடியாது. ஒரு ஒற்றுமையா ஒரு தேசம் இருக்க முடியாது. ஒற்றுமையா ஒரு சபை இருக்க முடியாது. காரணம், மனிதர்களை பிரித்து போடுகிற ஒரு தன்மை, அதுதான் சமுத்திரம். அதுதான் அதனுடைய ஆவிக்குரிய ஒரு ஒரு அர்த்தம். அந்த சமுத்திரம் பூமியில இருந்து இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த வழியை யார் மூலமா உண்டு பண்ணுகிறார்? மோசேயின் மூலமா. அது எதற்கு, எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? மோசே அந்த கோலை உயர்த்துகிற போதுதான் அந்த வழி உண்டாகுது. ஆமென். அப்ப பூமியில இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளுக்கும், பூமியில இருக்கிற எல்லா போராட்டமான ஒருவருக்கொருவர் உண்டாகிற விரோதங்களுக்கும் குரோதங்களுக்கும், பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு இடையே உண்டாகிற எரிச்சல்களுக்கும் வம்புகளுக்கும் சண்டைகளுக்கும்
காரணம், பூமியிலேயே ஒரு தன்மை அப்படிதான் இருக்கு, இயல்புலயே இருக்கு, இயற்கையிலேயே இருக்கு. இதற்கு ஒன்றும் தனியா போய் யாரும் கற்றுக்கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. Besides the roughness of the world, besides the roughness of the earth, besides the ups and downs of the earth, there is sea, oceans that splits people. Hallelujah. மனிதர்களை பிரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. பிசாசு தனித்தனியா ஆளா அடிச்சிரும், அவ்வளவுதான். 4 ஆடோ இல்ல 4 மாடோ சேர்ந்து இருந்தா சிங்கம் புலி அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. பிரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனம் ஒரு பெரிய சமுத்திரத்தினால அவர்களால என்ன செய்ய முடியல, எகிப்தியரிடத்துல இருந்து தப்பித்து போக முடியல. அல்லேலூயா, ஆமென். பிசாசானவனுக்கு அவங்க பிரிந்து இல்ல. பாருங்க, எகிப்தியன் யாரு, பார்வோன் யாரு, அவர்களுக்கு சத்துரு. இஸ்ரவேல் ஜனத்திற்கு யாரு சத்துரு, எகிப்தியன் பார்வோன் சத்துரு. சத்துருக்களுக்கு பிரிந்து போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பிரிந்து போக முடியல. காரணம், அவர்களுக்கு விரோதமா என்ன இருக்கு, சமுத்திரம் இருக்கு. அது என்ன, எதற்கு அடையாளமா இருக்கு, பிரிவினைகளுக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. ஏக சிந்தைக்கு விரோதமா இருக்கு. வாசிக்க நேரம் இல்லை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் வாசித்தோம். ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஏக சிந்தை அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இன்னொருத்தருக்கு அது அவ்வளவா விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஏக சிந்தையின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் அதையும் கொஞ்சம் விரும்பிக்கிறோம் நாமளும். சரி, நல்லா தான் இருக்கு, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இது நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் சேர்ந்து அனுபவிச்சுக்கிறோம், கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து செய்யறோம். இது ஏக சிந்தை. அல்லேலூயா. ஏக அன்பு, இப்படி நிறைய அந்த வார்த்தைகள் இருக்கு. இப்படி நாம ஒருவருக்கு ஒருவர் காணப்பட முடியாதபடிக்கு ஒரு பெரிய பிரிவினையை அடையாளமாய் கொண்டிருக்கிற அந்த சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நின்று கொண்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியல இவங்களால. அதற்கு இவர்கள் எங்க இருந்து பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறாங்களோ பிரிஞ்சு வர முடியல. பிரிஞ்சு வந்தும் அவன் துரத்திக்கிட்டு வரான், பார்வோன். அல்லேலூயா. ஆனால் சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று இருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனம் அப்ப சாந்த குணத்தோட இருந்தது மாதிரி தெரியல. அவங்க முறுமுறுக்கிறதும் அவங்க கோபப்படுறதும் எப்படி இருக்கு, அவங்களுக்கு அப்ப இந்த வழியை போதிக்கல, ஆனா வழியை உண்டு பண்ணுகிறார். ஆனால் இந்த வழியை யாருக்கு போதித்தார் தெரியுமா, மோசேயின் இடத்துல போதித்தார். எப்படி, நேரா இங்கேதான்ப்பா ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி நேரடியா அந்த வார்த்தையில சொல்லல. ஆனா நீ இந்த சமுத்திரத்தை பார்த்து உன் கோலை உயர்த்துன்னு சொல்லிட்டார் கர்த்தர். அல்லேலூயா. மோசே அந்த கோலை உயர்த்துகிறான். அப்ப என்ன உண்டாகுது தெரியுமா, ஒரு வழி பிறந்து வருகிறது. அல்லேலூயா. ஏன் இந்த வழி மோசேக்கு போதிக்கப்பட்டது? நமக்கு பார்த்தா ஏதாவது வழி இருக்கிறது மாதிரி தெரியுதா? கற்பனை பண்ணி பாருங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிக்கிறோம், எதிரில் பார்த்தா ஏதாவது இந்த காரியத்துல தப்பிச்சு போக வழி இருக்கா? இல்ல. வாழ்க்கையிலையும் சில சூழல்கள் உண்டு, தப்பித்து போக வழி இருக்கிறது மாதிரி ஒண்ணுமே இல்லை. போதிக்கப்படல, நமக்கு அது போதிக்கப்படாததுனால என்ன தெரியல, வழி இருக்கிறதே தெரியல. ஒரு போதிக்கப்பட்டோம்னா நமக்கு தெரியும். இதான் நம்ம பாருங்க, ஒருத்தனுக்கு வழி சொல்லி அனுப்புறோம், இப்ப நமக்கு இருக்கு அப்படியே லைவா நமக்கு மேப்ஸ் வருது. ஆனா முன்னாடி எல்லாம் வழி சொல்லி அனுப்புவோம். எப்படி, ஒரு ஊருக்கே போகணும்னா எப்படின்னா, இங்க பஸ் ஏறு, அங்க இறங்கு, ஆட்டோ பிடி, அப்புறம் அங்க போய் இறங்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துறாத வண்டியை, அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போ, அங்க போய் ஏறு, அங்க ஒரு இது இருக்கும், அப்படி போ, இப்படி போன்னு சொல்லி நம்ம என்ன செய்வாங்க, வழியை போதிப்பாங்க. அதை கேட்டு அப்படியே போனா போயிடலாம். அல்லேலூயா. ஆனா அது நமக்கு போதிக்கப்படலைன்னா அப்படி ஒரு வழி இருக்குன்னே நமக்கு தெரியாது. அது தெரியாதது வரைக்கும் நமக்கு இந்த பூமியில என்னதான் சுதந்திரித்து கொள்ள முடியாது. வழி போதிக்கப்படலைன்னா இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இந்த பூமியில நமக்கு ஜெயங்கள் உண்டாகாது. இந்த பூமியில இருக்கிற போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியாது. இந்த பூமியில நாம் சந்தித்து வருகிற சவால்களை சாதித்துக் கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த வழி மோசேக்கு போதிக்கப்படுகிறது. ஆமென். அவனுக்கு போதிக்கப்படுகிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
அவன் கோலை உயர்த்தின உடனே வழியே இல்லாதது போல இருக்கிற அந்த பகுதியில ஒரு வெட்டாந்தரை உண்டாகிறது. அல்லேலூயா! ஒரு நேர் வழி உண்டாகிறது. அதன் வழியாக அப்படியே இஸ்ரவேல் ஜனம் நடந்து போயிடுறாங்க. ஆமென், அல்லேலூயா! அதுதான் இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அனுபவித்த நாள். அன்றைக்கு சத்துருக்களிடமிருந்து ஒரு பெரிய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடிமைப்பட்டிருந்த நிலைமையில இருந்து அவர்களுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு புதிய வழி பிறந்து வருகிறது. ஆமென், ஹalleluya, glory to God, amen. காரணம் என்ன? ஏன் மோசேக்கு இது போதிக்கப்பட்டது? என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா! எப்படி சாட்சி அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? பூமியில இருக்கிற சகல மனிதரிலும். மற்ற எந்த மனுஷனும் அப்படி இல்லை. ஆனா மோசேக்கு ஒரு சாட்சி. பூமியில் உள்ள மற்றவனை குறித்து அறிவாளி, புத்திசாலி, ஐஸ்வர்யவான், தரித்திரன், வளர்ந்தவன், வளராதவன், இப்படி எல்லாம் சாட்சி இருக்கு. இப்படி பல ஐடென்டிட்டிஸ்ல பூமியில ஆள் இருக்கான். இவன் தலைவன், இவன் யோகியன், இப்படி எல்லாம் இருக்கான். ஆனா எப்படி இல்ல? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அதனால தான் என்ன ஆச்சு? சங்கீதம் 25:9 என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவனுக்கு தான் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார்னா சும்மா அப்படி சின்னதா ஒரு வழியை காண்பிப்பார்னு அர்த்தம் இல்ல. ஆமென். ஒரு பெரிய விடுதலையே உண்டா. ஆமென். கர்த்தருடைய வழிகள் என்பது மரணத்திற்கு தப்பும் வழிகளும் அவரிடத்துல உண்டு. ஆமென், ஹalleluya. ஒரு மனுஷன் மரணத்துக்கே தப்பிச்சிடலாம்னா அப்புறம் மத்த பிரச்சனை என்ன இருக்கு? ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இருக்கு. அப்படிப்பட்ட மரணம், அதுல இருந்தே ஒருவன் தப்பித்துக் கொள்ள முடியும். எப்படி? கர்த்தர் அவனுக்கு வழியை போதிச்சிட்டா அவன் தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. அவன் மாத்திரம் இல்ல, அந்த வழியை போதிக்கப்பட்டான். மோசேக்கு தான் அது போதிக்கப்பட்டது. ஆனால் மற்றவர்கள் அதை அவனோடு இணைந்து அவன் நடத்தின ஒரு கூட்ட ஜனம் அதை அனுபவித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பூமியில எப்படி நாம் மேற்கொள்வது? இந்த பூமியில நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் இருந்தாலும் நம்மை பிரித்தாள்கிற ஒரு தன்மையும் இந்த பூமியிலேயே இருக்கிறது. மொழிகளால வித்தியாசப்பட்டு இருக்கும். ஏக சிந்தை வரல. ஒவ்வொருவனும் வளர்ந்த விதங்களினாலே வித்தியாசப்பட்டு இருக்கும். ஒரு ஏக சிந்தை வரமாட்டேங்குது. ஆமென். ஒரு சபை, ஒரு குடும்பம்னு சொல்றோம். ஆனா ஒரு ஏக சிந்தை காணப்படல. ஆமென். ஒவ்வொருவரும் ஒரு ஒரு தினுசா இருக்கும். ஒவ்வொரு திசையில பயணிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி பேசுறோம், ஒருத்தர் அப்படி பேசுறோம். இப்படி இருக்கிறது வரைக்கும் வாக்குவாதங்கள், சண்டைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லேலூயா, சாந்த குணமுள்ள மோசே, ஆமென், அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுப்பாரா? அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று இருக்கிறது. கோபக்காரன் என்ன செஞ்சிருவான்? சண்டையே இல்லாத இடத்துல கூட அவன் எழுப்பிடுவான். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அவனை எப்படி யாரு சண்டை போட்டாலும் அவனுக்கு அவன்கிட்ட இருந்து வர ரிப்ளை எப்படியாவது அந்த சண்டையை அமரப்படும். இது ஏதோ மௌனமா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறத குறித்து சொல்லப்படல. இது ஒரு இருதயத்தின் தன்மை. ஆமென். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, glory to God. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God. நம்ம ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் சரியா ஸ்தோத்திரம் பண்ணி, ஹalleluya. நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் இதுல எவ்வளவு குறைவுள்ளவன் என்று. நம்ம ஒவ்வொருவருக்கும் இதன் காரியத்துல எவ்வளவு நாம் குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஓ, ஆனால் மோசேயை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சி வித்தியாசமா இருந்தது.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலே தான் பூமியில யாருக்கும் காண்பிக்கப்படாத ஒரு வழி அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பின்பாக துரத்தி வந்த சத்துருவின் வல்லமைகளுக்கு விடுதலையாக்கப்படுகிற ஒரு பெரிய வழி. ஹல்லேலூயா, அதிசயம். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமான ஒரு வழி அது. ஆமென். சமுத்திரம் ரெண்டாக பிளந்து பிளந்து ஒரு கூட்ட ஜனத்திற்கு விடுதலையாக அமைந்த ஒரு வழி, ஒரு வெட்டாந்தரை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நேர்கோட்டிலான ஒரு வழி, ஒரு வழி பிறந்து வந்தது, உண்டாகி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வழி. பிரைஸ் தி லார்ட். இதுல எப்படி தப்பிக்க முடியும்? இதுல எப்படி கடந்து போக முடியும்? ரபலா ரிபபா ஷபரிபா கரபலா. Thank you Lord. கர்த்தருடைய வழிகள் போதிக்கப்பட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். விடுதலையாக்கப்படலாம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய இருதயங்களை இந்த வேளையில அமர பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற நாங்களும் இயேசுவே மோசேயை போல பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நாங்கள் அதிக சாந்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டு இந்த நாட்களில் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக, எங்களுக்கு சவால்களாய் இருக்கிற காரியங்களை நாங்கள் ஜெயித்து கொள்ளத்தக்கதாக இயேசுவே எங்களை ஏற்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை கற்பித்திருக்கிறது. இயேசு மலையின் மேல் அமர்ந்து பிரசங்கித்த வார்த்தை, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. கர்த்தாவே, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அநேக நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியில வைத்திருக்கிறீரப்பா. அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இந்த வேளையில எங்கள் இருதயத்தை இந்த வார்த்தைக்கு சமர்ப்பித்து ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.